Welcome to the another trade breakdown video. The December 19 ஃப்ரைடே அன்னைக்கு நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். சொல்லி 2 ட்ரேடு அதோட பிரேக்டவுன் அப்போ பார்க்க போகிறோம். வாங்க போயிடலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்லோட லோ எடுத்தான். ப்ரைஸ் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே ப்ரைஸ் அந்த லோ எடுத்துட்டு அடுத்த நாள் தேர்ஸ்டே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டலாகவே க்ளோஸ் வச்சிருந்து. பட் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் டே லோ எடுத்து எஸ்எம்டி இருந்துச்சு அந்த லோ கூட. தென் லெட்ஸ் கெட் இன்டு தி டைம் ஃப்ரேம். 4 hour டைம்ல பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம்ல இதுதான் ஃப்ரைடே ஓப்பன். இங்க இந்த ஏசி ஓப்பன் இங்க வந்து டுடே ஓப்பன் இங்க ஃப்ரைடே டுடே ஓப்பன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8:30 ஓப்பன். கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்திருக்கு ப்ரைஸில். H4ல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே லோ எடுத்ததுக்கப்புறம் இங்கே அசம்பிளினதுக்கப்புறம் ப்ரைஸ் புல்லிஷாக தான் கண்டினியூ ஆச்சு. நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த டெய்லி ஹை வெட்னஸ்டேயோட இதுதான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. அதுக்கு எதுவுமே எல்லாமே புல்லிஷாக ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த H4ஓட பிசிலேருந்து ப்ரைஸ் நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துச்சா வரவே இல்லை. இங்கே வந்திருக்கான் பட் இந்த லோ எடுத்திருக்கான். இந்த லோ கூட எஸ்எம்டி இருந்துச்சு ப்ரைஸில். அதே மாதிரி இங்கே H4ல ஒரு ஓபியாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் போனோம்னா இது 9 AM ஓப்பனுக்கு அப்புறம் 9:30 ஓப்பனே என்னோட டார்கெட் எடுத்துட்டான். 9:30 ஓப்பன் இங்கே எடுத்துட்டேன். பட் நான் என்ன பண்ணேன், 10 AM ஒரு நியூஸ் இருந்துச்சு மீடியம் இம்பாக்ட் நியூஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 10 AM அப்புறம் தான் ட்ரேட் எடுக்க போகிற மாதிரி நான் எந்த பட்டனும் புஷ் பண்ணல. 10 AM வரைக்கும் 10 AM PO3 தான் ட்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இது ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரைஸ் வீடியோவில் எடுத்த முன்னாடி M15ல ஒரு பிஸி ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல இங்கே ES வச்சுக்கலாம். M15 தென் ஃபார்ம் ஆனது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து ப்ரைஸ் ஸ்டாப் ஆச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படாத வைக்கிறேன். போஸ்ட் கூட யூஸ் ஆகும். M15 BC M15 BC then lower time frame.
10 AM ஓப்பனிங் ஓப்பன் ஆகல, ஓப்பன் ஆகும். ஒன்று புஷ் ஐயர் PO3 O3 PO3 இங்க இது நம்ம 10 AM டாகன் வால் இண்டிகேட்டர் பண்ணிப்போம். நான் என்ன வெயிட் பண்ணலாம்னா ப்ரைஸ் இந்த லோ எடுத்துட்டு பை போவான் அங்கிருந்து அப்படின்னு நினச்சேன். பட் இன்னொன்று என்னன்னா, இந்த M15 MBC ஃபார்ம் பண்ணப்போ ஒரு M30ல ஒரு பிசி ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு பெருசா. ஸோ நான் M30லேருந்து ப்ரைஸ் போவான் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணலான்னு பார்ப்பேன். பட் சம்டைம்ஸ் ப்ரைஸ் இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற பீரியட்லேருந்து ரெஸ்பெக்ட் ஆகி போயிட்டு இருக்கானா. ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணல, இங்கிறதே போயிடுவானான்னு சொல்லி. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இந்த கடல் ட்ரேட் அவன் எடுத்துட்டேன். இங்கே இந்த சம்திங் இந்த அடுத்த கடலில் கொஞ்சம் லோவாக இருந்தால் இந்த லோ மாதிரி எடுத்தேன். டார்கெட் பற்றி ஒரு 1.5 ஆறா வச்சு இந்த இடத்துல SMT இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை, இல்லை SMT இல்லை இந்த இடத்துல, இந்த ஒரு SMTயுமே இல்லை. இனியே இருந்தாலும் தான் எடுத்தேன். நான் இன்னொன்று என்னன்னா, ஏன் இங்கே எடுக்க வேணாம் யோசிச்சேன்னா, இங்கே ஒரு ப்ரைஸ் ஒரு டிஸ்கவுண்ட்லேயே வரவே இல்லை இந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து எப்படி எடுப்போம்னு பார்த்தா ப்ரைஸ் மேலே போவோன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வருவாங்க என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இங்கே போனால் ப்ரைஸு ஒரு 1:1 கொடுத்தாங்க எனக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1:1 கொடுத்தான். அங்கே போயிட்டு அங்கே போனதும் ப்ரைஸ் இன்னொன்று நடந்துச்சு இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 10:30 15 இது வந்து 10:15 10:30 இது 10:15. இந்த ஹை வந்து இஎஸ்ல எடுத்துட்டான், டிஎஸோட M15 ஹை. உங்களுக்கு என்ன காமிக்கிறேன், இந்த ஐ பார்த்து இங்கே ஐ எடுத்துருக்கான், அதில் ஐ எடுக்கல. இந்த SMT இருந்துச்சு, இந்த ப்ரைஸ் SMT கொடுத்தான். SMT சரி. பட் இந்த ட்ரேடு நான் இதில் இஎஸ்ல எடுத்திருந்தேன் என்ன பண்ணான், அவனும் அதே கல்லாம் நினைக்கிறேன். இஎஸ் இருந்தால் 1:1 கூட போல எடுத்தான். அப்படியே அங்கேருந்து ஃபாலோ ஆனான். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பிரேக் கீழே தூக்கி இந்த கேண்டில் லெவலில் போட்டேன் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. பிரேக் என்ன சொல்ல முடியாது, ட்ரைலிங் எஸ்எல். இந்த இடத்துல பிரேக் மூவ் பண்ணியிருக்கலாம், பட் நான் தான் மூவ் பண்ணலை. இங்கே அடைச்சிட்டு அங்கேயே ப்ரைஸ் சுற்றிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம். என்ன பண்ணால் ப்ரைஸ் திஸ் இங்கே எடுத்துட்டான். இல்லை ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே ட்ரைலிங் எஸ்எல் ஆச்சு. பட் இன்னொன்று அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு H1ஓட பிசி.
plus H1 M15 M15 கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க என்ட்ரி கொடுத்தா இங்க பாத்தீங்கன்னா SMT வந்துச்சு இந்த இடத்துல. நல்ல ஒரு SMT. SMT இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் இதுல ESல H1க்குள்ள வரவே இல்லை. இந்த ப்ரைஸ் அங்கேயே இருந்துட்டான். இது பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சிஎஸ்டி கூட. தென் நான் எடுத்த என்ட்ரி இந்த கேண்டல் ஓட ஹை. என்னோட டார்கெட் 1.5 RR. PO3யும் கூட. PO3யும் கூட. ஸோ 1.5 RR ப்ரைஸும் அடிச்சான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 RR வந்துட்டு. This is the trade breakdown. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எஸ்எல் பிரேக் ஈவன் ட்ரேடிங் எஸ்எல், தென் டிபி அதோட எக்ஸிபியூஷன் வேணும்னா நான் ஷோ பண்ணுறேன். I think screenshot எடுக்கலாம் நினைக்கிறேன். I will upload in the post. Okay, see you guys.